அனைவருக்கும் வணக்கம். சாய்ஸ் அகாடமியிலிருந்து சண்முகப்பிரியா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா தமிழக அரசியல் சிந்தனைகள் அந்த லெசன்ல வந்து பார்ட் 2 பார்க்க போறோம். ஓகேங்களா? ஆல்ரெடி பார்ட் 1 வரைக்கும் என்ன பார்த்தோம், சங்க இலக்கியங்கள் பத்தி அது எந்த அளவுக்கு அரசியல் வந்து பங்களிக்குது அப்படிங்கறதெல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா? இந்த இதுல வந்துட்டு திருக்குறளோட பங்களிப்பெல்லாம் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? இது திருக்குறள் வந்து எந்த அளவுக்கு வந்துட்டு அரசியல் கருத்துக்களை எடுத்து சொல்றாங்க நமக்கு திருக்குறள் மூலியமா அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஓகே, திருவள்ளுவர் தம் நூலின் முதல் பகுதியாக அறத்துப்பாலில் அறத்தின் சிறப்பை திடமாக எடுத்துரைத்து கற்றவரின் நெஞ்சில் பதியுமாறு செய்கிறார். அப்ப அறத்துப்பாலில் வந்து என்ன சொல்றாரு, அறத்தை பத்தி வந்து சொல்றாரு அப்படிங்கிறாரு. ஓகேங்களா? இங்க நெறி தவறாத ஒரு அறவோரராக விளங்கி உணர்ச்சி வயப்படாமல் கற்பனைக்கு இடம் தராமல் நடுநிலையில் நின்று தாம் உணர்ந்த உண்மைகளை தெளிவாக விளக்குகிறார். இரண்டாம் பகுதியான பொருட்பாலில் உலக வாழ்க்கையின் இயல்புகளையும் நடைமுறைகளையும் அலைசி ஆராயும் ஒரு அனுபவம் நிறைந்த அறிஞராக திகழ்கிறார் அப்படின்ட்டு வந்து இருக்கு. ஓகேங்களா? ஓகே, அப்ப பொருட்பாலில் வந்து என்ன இருக்கு, உலக வாழ்க்கையின் நடைமுறைகளை இயல்புகளையும் வந்து அலசி ஆராயிறாரு அப்படின்னு வந்து சொல்றாங்க. மூன்றாம் பகுதியாக காமத்துபாலில் படைப்பு திறன் மிக்க ஒரு கவிஞராக நின்று குரல்மணிகளை இயற்றியுள்ளார். தாம் மறைந்திருந்து நாடக போக்கில் காதலனையும் காதலையும் பேச செய்துள்ளார் அப்படின்னு வந்து இருக்கு. ஓகே, இதெல்லாம் நமக்கு தேவையில்ல. ஓகேங்களா? அறத்துப்பாலில் வந்து அறத்தை பத்தி சொல்றாங்க, பொருட்பாலில் வந்து உலக வாழ்க்கையிலோட இயல்புகளையும் நடைமுறைகளையும் வந்து சொல்றாங்க அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கிட்டே போதும். ஓகேங்களா? பொருட்பாலில் வந்து இந்த பாட்டல் வந்து நம்ம வந்து ஓரளவு ஞாபகம் வச்சுக்கணும். அரசியல் 5, அமைச்சியல் 2, உருவல் 2, 1 உன்குள் இருவியல், நின்படை நட்பு 17 கூடி 13 என் பொருள் 7 இவை. இதை வந்து யார் சொல்லியிருக்காரு, போகியர் வந்து சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப இதை ஒரு 2-3 டைம் வந்து படிச்சீங்கனாலே உங்களுக்கு வந்து அப்ப அரசியல் 5னா அரசியல்ங்கிற பகுதியில வந்து 25 அதிகாரங்கள் உடையது, அமைச்சியல்ல 10 அதிகாரங்கள், அரண்ல 2 அதிகாரங்கள், கூழ்ல 1 அதிகாரங்கள், படையில 2 அதிகாரங்கள், நட்பு 17 அதிகாரங்கள், குடி 13 அதிகாரங்கள் ஆகிய பொருட்பாலில் வந்து மொத்தம் எப்படி 70 அதிகாரங்கள் வந்து இருக்கு. அதை வந்து 7 பகுதியா வந்து பிரிச்சிருக்காங்க. ஓகேங்களா? 7ஆ டிவைட் பண்ணி 70 அதிகாரம். அப்ப பொருட்பாலில் 70 அதிகாரம்னா 700 குறட்பாக்கள். ஓகேங்களா? ஒரு குறளுக்கு ஒரு அதிகாரத்துக்கு 10 குறட்பாக்கள்னா 70 அதிகாரங்களுக்கு 700 குறள் ஆச்சுங்களா? அது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? படை கூழ் அமைச்சி நட்பு அரண் ஆறும் உடையான் அசரருள் ஏறு, அதாவது அரசருள். ஓகே, அரசருள் ஏறு அப்படிங்கிற குரல்ல முதல் குரட்பாலே இந்த வேறுபாட்டில் வந்து சொல்றாங்க அப்படிங்கிறாங்க. அரசாங்கம் அப்படிங்கிறது அமைச்சி அரண் கூழ் படை நட்பு குடி அப்படின்னு 6 அங்கங்களையும் வந்து கொண்டது. இந்த 6 அங்கங்களையும் உடைய ஆட்சி தலைவனை பற்றி தனித்தனி அதிகாரங்கள்ல கூறி 7 வகையா வேறுபாடு செய்வதுதான் திருக்குறளோட அமைப்பு முறையாக்கு ஏற்றதா இருக்கு அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த குறள் வந்து இந்த குறளை நம்ம படிச்சுக்கணும். எப்படிங்கன்னா, படைக்குடி கூழ் அமைச்சி நட்பரண் ஆறும் உடையான் அரசருள் ஏறு. அது வந்து இந்த குறள் வந்து நமக்கு எது சொல்லுதுன்னா, அரசாங்கம் அப்படிங்கிறது அமைச்சி அரண் கூழ் படை நட்பு குடி அப்படின்னு 6 அங்கங்களையும் கொண்டிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகேங்களா? அரசனது இயல்பு கூறும் 25 அதிகாரங்கள் வந்து இருக்காமா. பொருட்பாலில் வந்து முதல்ல வந்து அரசன் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு அரசியலை மிக விரிவாக 25 அதிகாரங்கள்ல வந்து கூறியிருக்காரு. அப்ப திருக்குறள் வந்து அரசியலை பத்தி பேசுது. இறைமாட்சி அப்படிங்கறதுல வந்து இடுக்கன் அழியும் வரை வந்து குறள் வந்து 25 அதிகாரங்கள்ல வந்து இருக்காமா. அரசர், வேந்தர், நிலன், ஆண்டவர், மன்னவர், அதுக்கப்புறம் முதலான பெயர்களில் 46 முறை வந்து ஆட்சி தலைவனை வந்து சுட்டி காட்டியிருக்காரு. அப்போ வந்து இங்க பாருங்க, இது வந்து ரொம்ப முக்கியம். திருக்குறள் வந்து எப்போ 46 முறை வந்து அரசரை பத்தி வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி அரசனை பற்றியும் அரசியல் அமைப்பினை பற்றியும் திருவள்ளுவர் வந்து பொருட்பாலில் கூறியுள்ள கருத்து என்னன்னா வந்துட்டு, இன்று பொன் போல் போற்றத்தக்கவனாக விளங்குது அப்படிங்கிறாங்க. அப்ப பொருட்பாலில் வந்து அவர் கூறிய கருத்துக்கள் இன்னைக்கும் நமக்கு வந்து வாழ்க்கையில் வந்து ஒத்துப்போகுது. திருவள்ளுவர் காலம் வாழ்ந்த காலம் எல்லாம் பாத்தீங்கன்னா முடியாட்சி காலம் தான். அந்த காலத்திலே அரசனுக்கு சொன்னவைகளாக அமைந்த அறிவுரைகள் இன்று குடியாட்சி முறையில் உள்ள தலைவர்களுக்கு பொருந்தும் நன்மொழிகளாக வந்து இருக்கு. திருவள்ளுவர் அரசு எப்படி இருக்க வேண்டும், இன்று முடியாட்சி எங்கும் பரவி இருந்த காலத்திலே அழகாக எடுத்திருக்கிறாரு அப்படின்னு வந்து சொல்றாங்க. திருவள்ளுவர் காட்டுகின்ற அரசு எந்த காலத்திற்கும் எந்த அமைப்பிற்கும் பொருத்தமாக காணப்படுகிற நிலையிலான அரசியலாக தான் வந்து இருந்திருக்கு. அவருடைய அரசியல் கருத்துக்கள் எந்த காலத்துக்கும் எந்த அமைப்பும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சிறப்பினை பெற்று விளங்குது அப்படிங்கிறாங்க. சுருக்கமா கூறணும்னா, திருவள்ளுவருடைய அரசியல் அமைப்பு வந்து ஒரு மக்கள் நல அரசு அடிப்படையில் அமைந்தது. அப்ப இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? திருவள்ளுவருடைய அரசியல் அமைப்பு என்னது, ஒரு மக்கள் நல அரசு அப்படிங்கிறாங்க. முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் அப்படின்ட்டு இந்த குறள்ல என்ன சொல்றாங்களோ, அரச குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து அரசனாக பொறுப்பேற்ற மட்டும் அவன் வந்து அரசனாக முடியாது அப்படிங்கிற கருத்தை வந்து இதை வந்து சொல்றாங்க.
ஏன்னா ஒரு மன்னன் அப்படிங்கிறவன் நீதி நேர் வெலுவாமல் தன் கடமையை சரிவர செய்தால் குடிமக்களை காப்பாற்றினான் என்றால் அவன் தான் வந்து இறைங்கிற இடத்துல வந்து வைக்கணும். அவனை வந்து மக்கள் எல்லாம் கடவுளாகவே கருதுவாங்க அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? கடவுளாக, அதாவது மக்களை வந்து கடவுளாக நினைச்ச ஒரு காலகட்டத்தில் நீ ஒன்றும் கடவுள் இல்லை, நீ நல்ல முறையாக நடந்து நீதி நெறி வந்து பிறலாமல் வந்து ஆட்சி பண்ணிட்டு இருந்தேன்னா உன்னையே மக்கள் வந்து கடவுளாக கருதுவாங்க அப்படின்னு வந்து சொல்கிறார். ஓகேங்களா? வள்ளுவரோட கண்ணோட்டத்தில் அறம் வலுவாது தீமைகளை நீக்கி மரம் வலுவாது மானம் காப்பது அரசு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ இது வந்து நம்ம நோட் பண்ணிக்கணும். திருவள்ளுவரோட கண்ணோட்டத்தில் அரசு எப்படி இருக்கணும்னா அறம் வலுவாது தீமைகளை நீக்கி மரம் வலுவாது மானம் காப்பது அரசு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அப்படிங்கிறத நம்ம இந்த இதில் வந்து நோட் பண்ணிக்கணும். அறநொழுக்கா தள்ளவை நீக்கி மரணிழுக்கா மானமுடையது அரசு அப்படிங்கிறாங்க. மன்னவர் எவ்வளியோ மக்கள் அவ்வளி அப்படிங்கிறது தான் இந்த குறட்பாவோட ஒரு இது. ஓகேங்களா? ஒருவன் தீய வழியில் நடந்தால் மற்றவர்களுக்கு அதுவே தூண்டுகோல் ஆகிவிடும். அவன் தலைவனாக இருப்பதால் அவனுடைய ஒழுக்கம் மற்றும் தனிவாழ்வு பற்றிய செய்திகள் நாடெங்கும் பரவுதல் எளிது. ஆகவே அவனுக்கு அறநெறி கட்டாயம் இருக்க வேண்டும். புரியுதுங்களா? இதுக்கு வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளே நம்ம இப்போ இருக்க சிஎம் தான். ஓகேங்களா? அவர் வந்து ஏன்னா அவர் ஒரு ஃபெமிலியரான சிஎம்மா இருக்காரா, அவர் சின்னதாக ஏதாவது ஒரு தப்பு பண்ணாங்கன்னா அது எப்படி நாடு பூரா பரவிடும். அதனால அவர் ரொம்ப கான்சியஸாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஓகே, அடுத்தது வந்து செங்கோன்மை அதிகாரத்தில் வந்து சொல்கிறாங்க, வான் நோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடி. இந்த குறட்பாக்களையும் வந்து நம்ம ஒன்றும் இல்லைங்க, இந்த லெசன் போட்டு திருவள்ளுவர்னு போட்டு இந்த குறட்பாக்கெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. அங்கே என்ன வந்து விரிவாக்க சொல்கிறாங்கங்கிறது அந்த பொருளையும் வந்து லைட்டாக பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். அதாவது வான் நோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழும் கூடிய அந்த குறளில் வந்து மன்னவன் கோல் என்னும் முடியாட்சி காலத்திற்கான தொடரின் இடத்தில் நல்லாட்சி என்ற பொதுவான இன்றைய மக்களுக்கு ஏற்ற தொடரை பொருத்தி கொள்ளும் வகையில் பாடியிருப்பது திருவள்ளுவரோட தனி சிறப்பு அப்படிங்கிறாங்க. இந்த இதில் வந்து இந்த குறள் மட்டும் நோட் பண்ணிக்கிட்டா போதும். ஓகேங்களா? குடிதலி கோலோச்சும் மாநில மன்னவன் அடிதலியை நிற்கும் உலகு, அந்த குறள் வந்து ரொம்ப முக்கியம். குடிமக்களை அன்போடு அணைத்து கொண்டு ஆட்சி புரியும் அரசனுடைய அடிகளை பொருந்தி நிற்குமாம் உலகம் அப்படிங்கிறதே இந்த குறளோட பொருள். ஓகேங்களா? அடுத்தது வந்து கொடுமைகளை பொறுத்து கொள்ள முடியாமல் துன்புறுற்று குடிமக்கள் அழும் கண்ணீருக்கு மிகுந்த ஆற்றல் உண்டு. அதுவே ஆற்றல் மிக்க படையாகி முறை செய்யாத மன்னனுடைய அரசையே அடியோடு அழித்துவிடும். அதாவது இது என்ன சொல்றாங்கன்னா, அல்லல் பற்று ஆற்றாது அழுத கண்ணீர் என்றே செல்வத்தை தேய்க்கும் படையை வச்சு ஒரு நாட்டை அழிக்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த இருக்கிற மக்கள் வந்து அழுதாலே போதும், அந்த கண்ணீரே வந்து அந்த அரசை வந்து அழிச்சிரும் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? ஹிட்லர், முசோலினி, ஜார் மன்னர் அந்த காலத்திலேயே வந்து கொடுங்கோலருக்கு எதிராக திருவள்ளுவர் வந்து இந்த குறள்ல வந்து சொல்லியிருக்காரு. அதுதான் வந்து அல்லல் பற்று ஆற்றாது அழுத கண்ணீர் என்றே செல்வத்தை தேய்க்கும் படை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அந்த கண்ணீரே வந்து படையா உருவெடுத்து அந்த ஆட்சி வந்து அழிச்சிரும் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? வருவாயை பெருக்குவதற்கான 4 வழி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, முதலாவதாக ஒரு மன்னன் பொருள் வரும் வழியை பெருக்க வேண்டும். ஓகேங்களா? பொருள் வர வழியை வந்து பெருக்க வேண்டும். அது வந்து இயற்றல் அப்படிங்கிறாரு. இது நம்ம குடும்பத்துக்கும் வரும். ஒரு வேலைக்கு 2 வேலை வந்து, அதாவது வருமானம் தர வழிகளை பெருக்கிறது வந்து பெருக்கல், அது வந்து இயற்றல். ஓகே, அடுத்தது அந்த வருவாயை வந்து திரட்டி ஒன்று சேர்க்க வேண்டும். ஓகேங்களா? அப்போ எல்லா இதில் எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்குன்னு ஒன்று சேர்க்கிறது ஈட்டல் அப்படிங்கிறாங்க. மூன்றாவது ஒன்று சேர்த்த பொருளை அழிவு நேராமல் காக்க வேண்டும், காத்தல். ஓகே காத்தாச்சு. இப்போ வந்து பொருளை வந்து பெருக்கியாச்சு, பெருக்கெல்லாம் ஒன்று சேர்த்தாச்சு, ஒன்று சேர்த்து ஒரு எஃப்டிலேயோ ஆர்டிலேயோ போட்டாச்சு, அது காத்தல். அடுத்தது 4வது என்ன சொல்றாரு, இன்றியமையாத 4வது படிநிலை இயற்றியும் ஈட்டியும் காத்தும் வைத்துள்ளவற்றை செலவிடுவதற்கு உரிய திரைகள் இவை அவற்றிற்கான தொகைகள் இவ்வளவு என வகுத்து செலவு செய்தல் வேணும், இதுவே வகுத்தல் அப்படிங்கிறாங்க. இது நம்ம சாதாரணமாக செய்யறதானே, நம்ம குடும்பத்தில் அரிசிக்கு இவ்வளோ, பருப்புக்கு இவ்வளோ, புளிக்கு இவ்வளோ, உப்பு காரம் மிளகாய்க்கு இவ்வளோன்னு சொல்லி நம்ம கணக்கோடு தானே வாழ்கிறோம். இதுதான் வந்து வகுத்தல் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? அப்போ ஈட்டல், காத்தல், வகுத்தல் இதெல்லாம் வந்துட்டு இயற்றல், ஈட்டல், காத்தல், வகுத்தல் இந்த 4ம் வந்து ஒரு அரசரோட வருவாய் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது வந்து சொல்றாராம். ஓகேங்களா? அது எப்படி இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு அப்படின்னு. ஓகே, அடுத்தது வந்து என்ன சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி தான் வந்து ஒரு அரசாங்கமும் ஒரு வருவாயை வந்து இந்த 4 முறையில் வந்து செய்யணும். வருவாய் வர வழியை வந்து பெருக்கணும், பெருக்கி வேணும் வருவாயெல்லாம் ஒன்று சேர்க்கணும், ஒன்று சேர்த்ததை வந்து காக்கணும், காத்ததை வந்து வகுத்து பண்ணணும் அப்படிங்கிறது. ஓகே, கல்வி முதலான இடுக்கண் அறியாமை வரையிலான பண்பு நலன்களை வாழும் உயிர்களுக்கென்றும் மாந்தர்க்கென்றும் பலருக்கும் பொதுவாகி கூறியுள்ளார் அப்படின்னு வந்து சொல்றாங்க. என்ன சொல்றாருன்னா, அரசருக்கென்று திருவள்ளுவர் வந்து பொருட்பாலில் கூறியுள்ள நல்ல இயல்புகள் வந்து நாட்டு மக்களுக்கும் எல்லோருக்கும் வேண்டியவனாக பொருந்தக்கூடியனவாக இருக்கின்றன. அதனால்தான் அவர் அரசனுக்கு கூறிய தொடங்கிய கல்வி அதிலிருந்து இடுக்கண் அறியாமை வரையிலான பண்பு நலன்களை வாழும் உயிர்களுக்கென்றும் மாந்தர்க்கென்றும் பலருக்கும் பொதுவாக்கி இருக்கிறாரு அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகேங்களா?
அடுத்தது இது வரைக்கும் வந்து இந்த லெசன்ல இருக்கிற திருக்குறளுங்க. இந்த திருக்குறள் மட்டும் நீங்க பாத்துக்கிட்டீங்கனாலே போதும். இந்த லெசன்ல இந்த திருக்குறள் பார்த்தா போதும். இதுக்கான நான் செப்பரேட்டா வந்து இந்த தமிழ் அரசு திட்டம் இதுல இருந்து திருக்குறள் வரும் பாத்தீங்களா, அந்த திருக்குறள்லாம் ஒருங்கிணைச்சு நான் கொண்டு வரேன். டெஃபினட்டா அதுல இருந்து கொஸ்டின்ஸ் வரும். ஓகேங்களா? அப்ப இந்த திருக்குறள் பாத்துக்கோங்க, எந்த அதிகாரம்னு பாத்துக்கோங்க, என்ன சொல்றாருங்கிறத ஜஸ்ட் பாத்துக்கோங்க. இப்ப நான் சொன்னதை வந்து காதுல கேட்டுட்டு வெறும் திருக்குறள் பொருள் மட்டும் எழுதிக்கிட்டீங்கனாலே போதும். ஓகேங்களா? அடுத்து வந்து திருக்குறளை பத்தி வந்து என்ன சொல்றாரு, இது வரைக்கும் திருவள்ளுவர் எப்படி அரசியலுக்கு இது பண்ணாருன்னு பார்த்தோம், அவரோட குரல் வச்சு நமக்கு என்ன சொல்லி கொடுத்தாருன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் திருக்குறளை பத்தி ஒரு பொதுவான இது என்னன்னா, அது ஒரு மதச்சார்பற்ற நூல். மதச்சார்பற்ற நூல்னா எந்த மதத்தையும் அது வந்து ரெப்ரசன்டேட்டிவ் பண்றது கிடையாது, அது வந்து பொதுவா இருக்கிற நூல் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? பௌத்த மதம், சீக்கிய மதம், ஜெயின மதம் மற்றும் இந்து மதம் போன்ற பல மதங்கள் வந்து அந்த காலத்துல இருந்துச்சு. ஆனா மதத்தை பத்தி அவர் எதுவுமே வந்து சொல்லலை அப்படிங்கிறாங்க. இத்தனைக்கும் வள்ளுவரே வந்து மத நம்பிக்கை உடையவர் தான் அப்படிங்கிறாங்க. கடவுளை புகழ்ந்தே வந்து 10 குறள்களை கொண்ட ஒரு அதிகாரத்தை வந்து படைச்சிருக்காரு. அப்ப மத நம்பிக்கை இல்லாம அவர் எப்படி கடவுளை வந்து புகழ்ந்திருக்க முடியும் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? அவரும் ஒரு இந்துவா இருக்கலாம், கிறிஸ்டினா இருக்கலாம், எதுவா வேணா இருந்திருக்கலாம். ஆனா வள்ளுவர் பாத்தீங்களாங்க, எவ்வளவு பெரிய மாஸ்டர் மைண்ட். என்னதான் இருந்தாலும் அவருக்கும் கடவுள் பக்தி இருந்திருக்கு. ஆனா தன்னோட நூல் வந்து எல்லாருக்கும் பயன்படணும் அப்படிங்கிற மாதிரி தன்னை பத்தி இந்த மதத்தை குறிப்பிட்டோ இல்ல இந்த கடவுளை குறிப்பிட்டோ உயர்வாவோ தாழ்வாவோ எந்த இடத்துலயுமே வந்து சொல்லல. அதனாலதான் அவர் எந்த மதத்தை பின்பற்றினாரு, அவர் எது அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அதுவும் ஒரு வகையில நல்லதுதான். ஏன்னா தெரியாதனாலதான் நம்ம எல்லாமே வந்து நல்லதுக்குன்னு எடுத்துக்கணும். தெரிஞ்சிருந்தா அதை வந்து வேற மாதிரி போயிருக்கும். ஓகேங்களா? ஓகே, அடுத்தது வந்து சுப்பிரமணிய பாரதியார். அவரோட கருத்துக்கள் எப்படி அரசியலுக்கு வந்து ஒத்து போகுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அவரோட ஃபேமஸான கோட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஜாதி மதங்களை பாரோம் உயர் ஜென்மம் இத்தேசத்தில் எய்தினராயின் வேதியராயின் ஒன்றே அன்றி வேறு குலத்திரனாயினும் ஒன்றே. அதாவது ஜாதி மதங்களை பார்க்க நான் இந்த நிலத்தில் வாழும் அனைத்து மனிதர்களும் ஒன்றே. அவர்கள் எந்த ஜாதியினை சார்ந்திருந்தாலும் சரி அல்லது எந்த வேதத்தையும் போதிப்பவராக இருந்தாலும் சரி, நம்ம அனைவரும் ஒன்று, மனித குலம் அப்படின்னு சொல்லி சுப்பிரமணிய பாரதியார் வந்து சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? சரி, அவருக்கு முன்னாடி இந்த பயோடேட்டா பார்த்தலாம். சுப்பிரமணிய பாரதியார் அவர் வந்து என்ன பண்றாரு, டிசம்பர் 11 1882 வந்து எட்டைபுரம் அப்படிங்கிற கிராமத்துல வந்து பிறக்கிறாரு. எப்போ 11/12 ஆமா டிசம்பர் 11ஆம் நாள். அப்ப 11/12/1882. ஓகேங்களா? 11/12/82 அது ஞாபகம் வச்சுக்கோங்க. எட்டைபுரம் அப்படிங்கிற கிராமத்துல வந்து பிறக்கிறாரு. இவர் வந்து எங்க தமிழ்நாட்டு இந்த ஊரு எட்டைபுரம்ங்கிற ஊரு திருநெல்வேலி மாவட்டத்துல வந்து இருக்கு அப்படிங்கிறாங்க. இவருடைய குழந்தை பெயர், அதாவது குழந்தையா இருக்கும் போது அவரோட பேர் வந்து சுப்பையா. அவங்க தந்தையார் பேர் வந்து சின்னசாமி, அம்மா பேரு லட்சுமி. ஓகேங்களா? 7 வயசா இருக்கும் போதே தமிழ் கவிதைகளை வந்து எழுத ஆரம்பிச்சிட்டாரு. 7 வயசா இருக்கப்ப நம்ம என்ன படிச்சுட்டு இருந்தோம், 5வது படிச்சுட்டு இருந்தாலே 10 வயசு ஆயிருது. 7 வயசுனா நம்ம 2ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்கிறப்ப, ஏன்னா நான் படிக்கிறப்பெல்லாம் 6 வயசுல தான் ஒன்னா சேர்த்துனாங்க. அப்போ வந்துட்டு 2ஆம் கிளாஸ் படிக்கிறப்பே கவிதைலாம் எழுதியிருக்காரு பாருங்க. தன்னுடைய 11ஆம் வயதில் அவருடைய படைப்புகள் மற்றும் திறமைகள் கற்றறிந்த அறிஞர்களால் புகழப்பட்டது. ஓகேங்களா? அப்ப அறிஞர்களே வந்து புகழ்ற அளவுக்கு எப்ப இருந்துச்சான், 11ஆவது வயசுலயே. கிரேட். 11ஆவது வயதில் வந்து சுப்பையா அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாரும் வந்து கூடியிருந்த ஒரு அவையில் வந்து பாரதியாருக்கு வந்து ஒரு சவால் வந்து விடுறாங்க. ஓகேங்களா? 11ஆவது வயசுல அவர் சுப்பையாவுக்கு ஒரு சவால் வந்து விடுறாரு. யார்கிட்ட? மக்கள் கிட்ட, பொதுமக்கள் கிட்ட போய் விடுறாரு. யாருமே வந்துட்டு என்ன அந்த சவால் என்னன்னா, இந்த பேச்சு போட்டியெல்லாம் எந்த தலைப்பும் கொடுக்க மாட்டாங்க, எந்த இதுவும் தகவலும் இல்லாம பேசணும், ஆன் தி ஸ்பாட்ல வந்து பேசணும். ஓகேங்களா? அப்படி பேசுறதுக்கு தயாரா அப்படின்னு சொல்லி 11 வயசுல போயிட்டு அவர் வந்து சவால் விடுறாரு. ஓகேங்களா? இந்த சவால் வந்து எங்க எட்டைபுரம் வந்து அரசரோட தலைமைக்கு வரைக்கும் போகுது. அவரு வந்து சவால்ல வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்னது தலைப்பு வந்து கல்வி அப்படின்னு சொல்லி ஆன் தி ஸ்பாட்ல வந்து கொடுக்குறாரு. அந்த பேச்சு போட்டியில வந்து அரசரோட முன்னிலையில வந்து பேச்சு போட்டி நடக்குது. அந்த பேச்சு போட்டியில சுப்பையா அவரு தான் வந்து பேச்சு போட்டியில வந்து ஜெயிக்கிறாரு. ஓகேங்களா? அங்கதான் வந்து அவருக்கு ஒரு திருப்பு முனையா வந்து அமையுது. அந்த 11 வயசுலதான் அவருக்கு திருப்பு முனையா அமைந்தது. என்னன்னா, அதுக்கு முன்னாடி வரைக்கும் எட்டையபுரம் சுப்பையா அப்படிங்கிறவரு அந்த 11 வயசுக்கு அப்புறம் வந்து என்ன பண்ணாரு, பாரதிங்கிற பட்டம் கொடுத்து அதுல இருந்து அவரு பாரதியார் அப்படின்னு வந்து பெருமையா வந்து எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஓகேங்களா? பாரதியார் அப்படிங்கிற பெயரு குறிப்பா வந்து தேசியவாதிகளாலும் உலகெங்கும் உள்ள கோடான கோடி தமிழ் பற்றர்களால் மரியாதையோட நினைவு கூறப்படுது அப்படிங்கிறாங்க. பாரதியார்னா பெரும் கற்றறிந்த ஒரு அறிஞரை தான் வந்து பாரதின்னு சொல்றாங்க. ஓகே, ஜூன் 1897 வந்து பாரதியாருக்கு 15 வயசு இருக்கும் போது செல்லம்மா கூட திருமணம் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? எப்ப 1897 வந்து செல்லம்மாள் அப்படிங்கிறவங்க கூட கல்யாணம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பாரதியார் என்ன போயிட்டாரு, காசிக்கு வந்து போயிட்டாரு. கல்யாணம் ஆனோடனே காசிக்கு போயிட்டாரு. அங்க வந்து அவங்க அத்தை மாமா வீட்டுல தான் வந்து 2 வருஷம் வந்து இருந்திருக்காரு. ஓகேங்களா? அங்க இருக்கும் போது வந்து சமஸ்கிருதம், இந்தி, அப்புறம் ஆங்கில மொழி இது எல்லாத்தையும் வந்து கத்துக்கிட்டாரு.
15 வயசுல கல்யாணம் பண்ணிட்டு காசிக்கு போயிட்டாரு. அங்க வந்து அவங்க அத்தை பேரு குப்பால், அவங்க மாமா பேர் வந்து கிருஷ்ண சிவன். ஓகேங்களா, கிருஷ்ண சிவன். அவர் கூட வந்து 2 வருஷம் இருக்காங்க காசியில். அங்கே இருக்கும் போது தான் வந்து சமஸ்கிருதம், இந்தி, ஆங்கிலம் இதெல்லாம் வந்து கற்றுக்கிட்டாங்க. அப்புறம் அலகாபாத் பல்கலைக்கழகத்தில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதியெல்லாம் வந்து வின் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா, காசியில் வந்து தங்கியிருந்த பாரதியாரின் ஆளுமையில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தியது. ஏன்னா காசியில் அங்கே இருக்கும் போது என்ன பண்ணாரு, முறுக்கு மீசை, சீக்கியர்களோட தலைப்பாகை, அதுக்கப்புறம் வீறுகொண்ட நடையினை தனக்கே அந்த மாடுலேஷன்லாம் அங்கே தான் வந்து இருக்காங்க. ஓகேங்களா, ஏன்னா இவர் வந்து பிராமின் குடும்பத்தில் சேர்ந்த ஒரு பாரதியார் வந்து அப்போ வந்து அங்கே மீசை வச்சுக்கிறது, தலைப்பாக வச்சுக்கிறதெல்லாம் கிடையாது. ஆனால் இவர் காசிக்கு போனதுக்கப்புறம் அவர் மீசை வச்சுக்கிறது, சீக்கியர் மாதிரி தலைப்பாக வச்சுக்கிறது, இதெல்லாம் வந்து வச்சுக்கிட்டதான் வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா, இதோட இவரோட ஒரு சின்ன பயோடேட்டா வந்து முடியுது. இப்போ வந்து கண்டென்ட்குள்ளே போகலாம். ஓகே, இவரோட கருத்துக்கள் எப்படி சுயமரியாதைக்கும் சரி சுயராஜ்யத்துக்கெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறது பார்க்கலாம். சுப்பிரமணிய பாரதியார் வந்து தமிழகத்தோட தலை சிறந்த கவிஞர், சுதந்திர போராளி, அதுக்கப்புறம் வந்து என்னது இவர் ஒரு சமூக சீர்திருத்தவாதி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இவர் வந்து என் பேர் என்ன மகாகவி அப்படின்னும் சொல்றாங்க, இல்லை மகாகவி பாரதியார் அப்படின்னு வந்து சொல்றாங்க. மகாகவி அப்படின்னா பெரிய கவிஞர். ஓகேங்களா, கவிஞர்னா பாரதிங்கிற பட்டம் வந்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் மகாகவி அப்படின்னா பெரிய கவிஞர் அப்படிங்கிறது பொருள். ஓகே, அடுத்தது வந்து குறிப்பா இவருடைய பாட்டெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேனிஃபெஸ்டேஷன் வந்து சொல்கிறாங்கல்ல, இப்போ வந்து மேனிஃபெஸ்டேஷன் சொல்கிறாங்க. அதாவது எதிர்காலத்தை நமக்கு என்ன வேணுமோ அதை வந்து காட்சிப்படுத்துதல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நமக்கு நடக்கும் அப்படின்னு நம்ம இப்போல்லாம் வந்து சொல்கிறோம். ஆனால் பாரதியார் வந்து அப்போவே வந்து அது வந்து கனவு காண்டவர். ஓகேங்களா, நம்ம சுதந்திரம் வாங்கிட்டா நம்ம நாடு எப்படி இருக்கோ அப்படிங்கிறத வச்சு மக்கள்கிட்ட வந்து சுதந்திர போராட்ட எண்ணத்தை வந்து விதைச்சார். ஓகேங்களா, எல்லாரும் இப்போ இருக்கிற ஆங்கிலேய அரசு விரட்டினாங்க, அதை வந்து பண்ணாங்க, அந்த சீர்திருத்தம், இந்த கட்சி கோரிக்கை வைக்கிறது, மனு கொடுக்கறது, இப்படிலாம் ஒரு பக்கம் போனால் நம்மளாம் சுதந்திரம் வாங்கிட்டா, ஆங்கிலேயர்கள் நம்ம நாட்டை விட்டு போயிட்டா, நம்ம தண்ணீர் அடைஞ்சிட்டா நமக்கு எப்படிலாம் இருக்கும் அப்படிங்கிற ஃபீலை வந்து கொண்டு வந்ததே இவரு தான். முதல்ல இவரு தான். இவரோட பாட்டு மூலியமா தான் வந்து அதை வந்து காட்சிப்படுத்தினார். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்துட்டு ஒரு இவருடைய பாடல்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே உணர்ச்சி பெருக்காதான் வந்து இருக்கும். உணர்ச்சியோட கனெக்ட் பண்ணி, அதாவது ஃபீலிங்கோட கனெக்ட் பண்ணி தான் வந்து அவர் சொல்லுவார். அதுக்கு வந்து இந்த யுக்தியை வந்து அவர் கையாண்டார். எப்படின்னு பார்த்துக்கோங்களேன், ஒரு தமிழ் இலக்கியங்கள ஒரு புதிய சகாப்தமே வந்து என்ன இருக்கு, சுப்பிரமணிய பாரதியார் கிட்ட தான் வந்து தொடங்கியிருக்கு. கண்ணன் பாட்டு, நிலவு, வான்மீனும், காற்று, அதுக்கப்புறம் பாஞ்சாலி சபதம், இதெல்லாம் வந்து பாரதியாரோட ஒரு மிகச்சிறந்த படைப்புகள். பாரதியாரோட பாஞ்சாலி சபதம் வந்து ஒரு தலை சிறந்த படைப்பு அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா, பாஞ்சாலி சபதம் அப்படிங்கிற தெரியும்ல உங்களுக்கு. பாஞ்சாலி திரௌபதிங்கிறவங்க வந்துட்டு என்னதுன்னா, அந்த எப்படி வந்து கௌரவர்கள் கிட்ட இருந்து நம்மளோட இதை மீட்டாங்களோ அதே மாதிரி இந்திய நாட்டை வந்து திரௌபதியாகவும் ஆங்கிலேயரை கௌரவர்களாகவும் சுதந்திர போராட்ட வீரர்களை வந்து பாண்டவர்களாகவும் கருதி வந்து அந்த பாஞ்சாலி சபதத்தை வந்து இயற்றியிருப்பார். அது வந்து பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்துச்சு அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகேங்களா, பாரதியார் வந்து அவருடைய பாட்டில் நம்ம நாட்டோட பெருமை மட்டும் கூறாமல் என்ன பண்ணியிருக்காரு, நம்ம சுதந்திரம் வாங்கிட்டா எப்படிலாம் இருக்கும் அப்படிங்கிற கருத்தை வந்து வச்சதுனால ஈஸியாக வந்து மக்கள் கிட்ட வந்து சுதந்திர போராட்ட தீ வந்து அந்த ஸ்பார்க் வந்து கத்திக்கிறதுக்கு காரணமாக வந்து இருந்துச்சு. அப்போ நம்ம சுதந்திரம் வாங்கிட்டா நம்ம நல்லா இருப்போங்கிறத நம்ப ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து போராட்டம் இன்னும் சிவியராக ஆரம்பிச்சது. இவருடைய பாடல்கள் எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க, பேன் பண்ணுற அளவுக்கு, அதாவது ஆங்கிலேயர்கள் வந்து பேன் பண்ணுற அளவுக்கு வந்து பயந்துக்கிட்டாங்க. ஏன்னா என்னடா இவ்வளோ உணர்ச்சி பெருக்கா இருக்கே, இதெல்லாம் இருந்தால் நம்மளெல்லாம் வந்து விரட்டி அடிச்சிருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டையே வந்து பேன் பண்ணாங்க. 1908 வந்து சுதேசி கீதங்கள் எனப்படும் உணர்ச்சி மிக்க பாடல் தொகுப்பை வந்து வெளியிட்டிருக்காரு. ஓகேங்களா, இதழாளராக அவர் எப்படி இருந்திருக்காரு அப்படின்னா, பத்திரிகையாளராகவே வந்து நிறைய காலங்கள் வந்து செலவிட்டிருக்காரு. ஓகேங்களா, எப்படின்னா சுதேசி மித்திரன் அப்படிங்கிற பத்திரிகையில் வந்து 1904 வருஷம் வந்து தொடங்கியிருக்காரு. ஓகேங்களா, என்ன பத்திரிக்கை, சுதேசி மித்திரன் அப்படிங்கிற பத்திரிகை. 1906 வந்து மே மாதம் இந்தியா அப்படிங்கிற ஒரு புதிய நாளிதழ் வந்து தொடங்கியிருக்கு. இது வந்து பிரெஞ்சு புரட்சியின் மூலம் 3 முக்கிய முழக்கங்களான சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் அப்படிங்கிறதே வந்து தனது குறிக்கோளா அறிவித்திருக்காங்க. அப்படின்னா பிரெஞ்சு புரட்சியில் வந்து இந்த வார்த்தையை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அதை வந்து சுப்பிரமணிய பாரதியார் வந்து நமக்காக வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாரு. ஓகேங்களா, தமிழ் பத்திரிகை துறையில வந்து ஒரு புதிய பாதையை வந்து ஏற்படுத்தியது. எதுனால்னா இந்த குறிக்கோள் வச்சது, எங்களுக்கு சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் வேணும் அப்படிங்கிற குறிக்கோள் வந்து எந்த பத்திரிகையில வச்சிருக்காங்க, இந்தியா அப்படிங்கிற ஒரு நாளிதழ்ல. ஓகேங்களா, அது ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்தியாங்கிற நாளிதழ். ஏன்னா பாரதியார் தொடங்கினதுலயே ஒரு 3 நாள் கொடுத்துட்டு வச்சாங்களா நமக்கு கன்ஃபியூஸ் ஆயிரும். அப்ப இந்தியாங்கிற நாளிதழ்ல தான் என்ன பண்ணிருக்காங்க, சுதந்திர, சமத்துவம், சகோதரத்துவம் அப்படிங்கறத குறிக்கோளா வந்து வச்சிருக்காங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அடுத்தது வந்து வார இதழில் வந்து சிகப்பு தாள் அச்சிட்டு இது பண்ணார். ஏன்னா சிகப்புங்கிறது ஒரு பெரிய வந்து புரட்சியினோட அடையாளம் தான் வந்து சிகப்பு கலர். ஓகேங்களா,
அரசியல் கேலி சித்திரங்களுடன் வெளியிடப்பட்ட தமிழ்நாட்டின் முதல் நாளேடு இந்தியா. ஓகேங்களா, அப்ப இந்தியாங்கிறது எது? அரசியல் கேலி சித்திரத்துடன் வெளியிட்ட நாளேடு. அதுக்கு பிறகு வந்து என்னது? சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் அப்படிங்கிற குறிக்கோள் அறிவித்ததும் அந்த இந்தியாங்கிற அந்த பத்திரிகை தான். ஓகேங்களா, மேலும் விஜயா அப்படிங்கிற தமிழ் தினசரி பதிப்பாசிரியரா இருந்திருக்காரு. அப்ப விஜயாங்கிறது தினசரி தமிழ் பதிப்பாசிரியர். ஓகேங்களா, தமிழோட வந்த தினசரி பத்திரிகை எதுன்னு விஜயா. ஓகே, பாலபாரதா அப்படிங்கிற ஆங்கில மாத இதழ். அப்ப பாலபாரதாங்கிறது என்னது? ஆங்கில மாத இதழ். ஓகேங்களா, அதை வந்து என்னது வெளியிட்டிருக்காரு. அதுக்கப்புறம் பாண்டிச்சேரியில சூரியோதயம் அப்படிங்கிற உள்நாட்டு வார இதழ். ஓகே, பாலபாரதாங்கிறது மாத இதழ், சூரியோதயங்கிறது வார இதழ், விஜயா அப்படிங்கிறது தினசரி பத்திரிகை. ஓகேங்களா, அதாவது சுயராஜ்ய தினம் அப்படின்னு கொண்டாடுறதுக்காக 1908 வந்து சென்னையில வந்து மிகப்பெரிய பொதுக்கூட்டத்துக்கு வந்து ஏற்பாடு செஞ்சிருக்காராம். இதுக்கு வந்து வந்தே மாதரம், எந்தையும் தாயும், ஜெயபாரத் போன்ற பாரதியாரின் கவிதைகள் அச்சிடப்பட்டு இலவசமாக மக்களுக்கு விநியோகப்பட்டன. அவரோட சொந்த காசை போட்டு வந்து பிரிண்ட் எல்லாம் கொடுத்துட்டாரு. ஓகேங்களா, பிரிண்ட் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டாரு? அந்த கூட்டத்துல சுயராஜ்ய தினத்தை கொண்டாடுறதுக்காக 1908 வந்து சென்னையில வந்து பெரிய பொதுக்கூட்டத்துக்கு வந்து வச்சிருக்காங்க. அந்த பொதுக்கூட்டத்துல இந்த நோட்டீஸ்லாம் வந்து ஃப்ரீயாவே கொடுத்துருக்காரு. ஓகேங்களா, அதை தாண்டி இவர் என்ன சொல்றாரு? ஆணும் பெண்ணும் எப்ப சமமா இருக்காங்களோ அப்பதான் இந்த உலகம் வந்து அறிவு மற்றும் புத்தி கூர்மையில வந்து சிறப்புறும் அப்படின்னு வந்து பாரதியார் சொல்லியிருக்காரு. அப்ப இந்த கோட் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன கோட்டு? ஆணும் பெண்ணும் சமமாக கருதப்பட்டால் மட்டுமே உலகம் அறிவு மற்றும் புத்தி கூர்மையை சிறப்புறும். இதை பாரதியார்னு கொடுக்காம பெரியார்னு கொடுத்தாலும் நம்ம வந்து போட்டுருவோம். ஏன்னா பெரியாரும் வந்து சமத்துவத்தை பத்தி நிறைய வந்து பேசியிருக்காரு. ஓகேங்களா, அதனால வந்துட்டு இதெல்லாம் வந்து உன்னிப்பா வந்து கவனிச்சுக்கணும். அடுத்தது, இந்தியா அப்படிங்கிற இதழில் வந்து பதிப்பாசிரியா இருந்து செயல்பட்டதுனால பாரதியாருக்கு வந்து கைது ஆணையம் வந்து பிறப்பிக்கிறாங்க. அந்த இதழ் பாருங்க இப்படிதான் இருக்கும். சனிக்கிழமை வந்துட்டு வெளியார அந்த இந்தியாங்கிற இதழ். புரியுதுங்களா? இதுதான் வந்து திரௌபதி, இந்த பெண் மாதிரி இருக்காங்க பாத்தீங்களா, இவங்களுக்கு வந்து நம்ம இந்திய நாட்டுக்கு மற்றவங்க எல்லாம் வந்து வணங்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காரு. ஓகே, இதனால என்ன பண்ணியிருக்காரு? கைதானே கொடுத்துட்டாங்க. கைதானே கொடுத்தோன்னே என்ன பண்ணியிருக்காங்க? 1908 வந்து பாண்டிச்சேரிக்கு போக முடிவு பண்ணிட்டாரு. அந்த காலகட்டத்தில் வந்து பாண்டிச்சேரி வந்து பிரெஞ்சு ஆதிக்கத்தை கீழே இருந்துச்சா, அப்போ பிரெஞ்சுக்கு வந்து ஆங்கிலேயர்கள் வந்து அங்கே வந்து இவங்களோட ரூல்ஸ் வந்து செல்லாது அப்படிங்கிறதுனால இவங்க என்ன பண்ணிட்டாங்க? பிரெஞ்சுக்கு வந்து போகிறதுக்கு வந்து பயணப்பட்டு போயிட்டாங்க. இதை வந்து மற்ற புரட்சியாளர்களும் வந்து பின்பற்ற ஆரம்பிச்சிட்டாங்க பாரதியாரோட இந்த வழிமுறைகளை. அவங்க யாருலாம் பார்த்தீங்கன்னா அரவிந்த், அதுக்கப்புறம் வந்து லாலா லஜபதி ராய், அதுக்கப்புறம் வி சுப்பிரமணியம், இவங்கெல்லாம் கூட பாண்டிச்சேரிக்கு வந்து இங்கே ஏதாவது கலவரம் நடக்கிற மாதிரி இருந்தால் இவங்களாம் வந்து சுதந்திர போராட்ட வீரர்கள். இவங்களால ஏதாவது பிரச்சனை, இவங்களை கைது பண்ணணும் அப்படின்னு ஆர்டர் இஷ்யூஸ் ஆச்சுன்னா இவங்க உடனே என்ன போயிடுவாங்க? பாண்டிச்சேரிக்கு வந்து போயிடுவாங்க. ஓகேங்களா, பாண்டிச்சேரியில் வந்து 10 வருஷம் வந்து பாரதியார் வந்து தங்கியிருக்காரு. கிட்டத்தட்ட எப்படி 10 வருஷம் வந்து பாண்டிச்சேரியில் வந்து தங்கியிருக்காரு. அங்கேருந்தே பாண்டிச்சேரியிலேருந்தே வந்து செய்தித்தாள்கள்லாம் வந்து வெளியிட ஆரம்பித்தார். ஓகேங்களா, 1919 வந்து சென்னையில் வந்து ராஜாஜி வீட்டில் இருக்கார். அங்கே போயிட்டு வந்து மகாத்மா காந்தியை வந்து சந்திக்கிறாரு. சந்தித்து என்ன சொல்கிறாரு? இந்த மாதிரி ஒரு மீட்டிங்கில் வந்து கலந்துக்க முடியுமா அப்படின்லாம் கேட்பாரு. அவர் வந்து நீங்கள் மீட்டிங்கை நாளைக்கு இது மாற்றி வச்சுக்கோங்க, நான் அப்போ வேணால் வந்துக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லும் போது, அப்படிலாம் இல்லைங்க, மீட்டிங் சொன்ன தேதியில் நடக்கும், உங்கள் போராட்ட வெற்றியடைய வாழ்த்துக்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சின்ன ஆர்டிக்கல், ஒரு சின்ன புக்கில் வந்து படித்த மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம். அப்போ வந்து என்னன்னா, மகாத்மா காந்தி பெரிய ஒரு தேச தலைவர், அவர் வரேன்னு சொல்லி சம்மதிச்சதே பெரிய விஷயம். ஓகேங்களா, அந்த டைம் பீரியட்ல சொல்றேன், சம்மதிச்சதே வந்து பெருசு. ஆனா இவர் வந்துட்டு அப்படிலாம் இல்லை, மீட்டிங் வந்து மக்களுக்காக தான் நடக்குது, நீங்க வர முடிஞ்சா வாங்க, இல்லைன்னா ஒன்றும் பரவாயில்ல அப்படின்னு இவர் வந்து சுயமரியாதையோட வந்து இருந்திருக்காரு. அதை பார்த்து காந்தியை வந்து வியந்துட்டார், இவரோட இதை தன்மானத்தை பார்த்து. ஓகேங்களா, ஓகே. அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகுது? இந்தியாவுக்கு அருகில், அதாவது 1918 வந்து கடலூர் வந்து இப்போ வந்து 10 வருஷம் இருக்காரா, 10 வருஷத்துக்கு அப்புறம் வந்து கடலூர் சைடு வராரு. கடலூர் சைடு வரும்போது என்ன பண்ணிட்டாரு? ஆங்கிலேயரால் கைது செய்யப்பட்டாரு பாரதியார். அவர் வந்து சிறையில் இருக்கும் போதே வந்து என்ன சொல்றாரு? சுதந்திரம், தேசியவாதம், அதுக்கப்புறம் நாட்டின் நலத்தை பத்தி பல கவிதைகளை வந்து எழுதுறதுக்கு தான் வந்து அவர் செலவிட்டாரு சிறையில் இருந்த டைமையே அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி இந்த சுதந்திர போராட்ட வீரர்கள் பார்த்தீங்கன்னா வ.உ. சிதம்பரம், சுப்பிரமணிய சிவா, அதுக்கப்புறம் மண்டையம் திருமலச்சாரி, சீனிவாச்சாரி, இவங்க கூடலாம் வந்து நல்லுறவுகளை வந்து வளர்த்திருக்காரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்திய தேசியவாத தலைவர்களாக இருக்கிற விபின் சந்திரபாலு, பாலகங்காதர திலகர், வி சுப்பிரமணியம், இவங்க கிட்டலாம் வந்து இந்திய சுதந்திரத்திற்கான பிரச்சனைகள், அதாவது தேசியத்தில் இருக்கிற தீவிரமான பிரச்சனைகள்லாம் வந்து விவாதித்திருக்காரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா,
பாரதியாரோட இந்த சுதந்திர போராட்ட பங்கேற்பு அதுக்கப்புறம் செயல்பாடுகள்னால 1905 வந்து பனாரஸ், அதுக்கப்புறம் 1907 வந்து சூரத்தில் வந்து மாநாடு நடக்குது. அந்த மாநாட்டில் இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாம் இருப்பாங்க இல்லைங்களா, முக்கியமான தலைவர்கள். அவங்க ஊர் எல்லாமே பாரதியாரோட தேசப்பற்றை வந்து மிகவும் கவர்ந்தெழுத்துச்சு அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகேங்களா. அது மட்டும் இல்லாத பாமர மக்களுக்கெல்லாம் புரியுற மாதிரி இவரோட இது வந்து இருந்தது. நம்ம எதுக்காக போராடுறோம், நம்மளோட நோக்கம் என்ன அப்படிங்கிறத கருத்துக்கள் வந்து இவரோட பாடல்கள் மூலிமா வந்து எளிமையா வந்து சென்றடைஞ்சதுனால பல மக்களாலும் வந்து தேசத்தை மதிக்கிற பல மக்களாலும் இவர் வந்து பாராட்டப்பட்டாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகேங்களா. அது என்ன சொல்றாரு பாருங்க, நம்ம வந்து 1000 பிரிவுகளா இருக்கலாம், நமக்குள்ள 1000 பிரிவுகளால இருக்கலாம், பிரிஞ்சிருக்கலாம். ஆனா எப்படி நம்ம இருந்தாலும் ஒரு அந்நிய படையெடுப்பை வந்து நம்மளால நியாயப்படுத்த முடியாது அப்படிங்கிறாரு. ஓகேங்களா. பாரதியாரோட கருத்து. அதே மாதிரி ஜாதி பற்றி பேசுகிறப்ப உலகத்தில் 2 ஜாதி தாங்க, ஒன்று ஆண் ஜாதி, இன்னொன்று பெண் ஜாதி அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. அதை தாண்டி வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி ஜாதிய முறையை வந்து கடுமையாக வந்து எதிர்த்திருக்காரு. அதுக்கப்புறம் வந்து இவர் வந்து தனது ஜாதி அடையாளமாக இருக்கிற அந்த பூணூலெல்லாம் வந்து அகற்றியிருக்காரு. அது மாதிரி வந்து பூணூல் போடக்கூடாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் வந்து பூணூல் வந்து அணிய செஞ்சு வேதம் வந்து கொடுத்துருக்காரு. ஏன்னா வந்து அது ஒரு நூல், இது ஒரு வேதமான இருக்கிற மந்திரம், அது யார் வேணாலும் கற்றுக்கலாம், யார் வேணாலும் பூணூல் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாழ்த்தப்பட்ட மக்களுக்காகவும் அவர் வந்து அதை பண்ணியிருக்காரு. இவர் வந்து முஸ்லீம்கள் வந்து இருக்குதுல்ல, அந்த முஸ்லீம் தெருவில் வந்து டீ கடையெல்லாம் இருக்குமா, அங்கெல்லாம் போய் இவர் வந்து டீ குடிப்பார். ஏன்னா இவர் அங்கெல்லாம் போகக்கூடாது, அவங்க கிட்டலாம் டீ குடிக்கக்கூடாது அப்படின்னு வந்து இருக்கும். அப்படின்னு இருக்கும்போது இவர் போயிட்டு அங்கே டீ குடிக்கிறது, அதுக்கப்புறம் வந்து தேவாலயத்தில் போய் அங்கே ஏதாவது விழானா வந்து பங்கேற்றுக்கிறது, இதெல்லாம் வந்து பட்டியலினத்தவர் வந்து கோயிலுக்கு வந்து அனுமதிக்கிறது, ஆதரிக்கிறது, இதெல்லாம் அவரோட சீர்திருத்தமாக வந்து பார்க்கப்படுது. பாரதியாரோட முக்கிய சீர்திருத்தங்களாக வந்து பார்க்கப்படுது. இது மூலிமா என்ன சொல்ல வர்றாரு, எல்லாமே சமந்தான் அப்படிங்கிறத வந்து சொல்ல வராரு. அது போக வந்துட்டு இவர் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கும்போது ஏன்பா இப்படிலாம் பண்ற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நம்ம எல்லாரும் ஒன்றா இருந்தால் தான் அந்நிய ஆட்சியை வந்து விரட்ட முடியும். நமக்குள்ளேயே இவ்வளோ பிரிவினை இருக்கும்போது அவங்க அந்த பிரிவினை தூண்டி விட்டு வந்து அவங்க வந்து நம்மளை அடிமைப்படுத்திட்டு போயிடுவாங்க அப்படிங்கிறத வந்து சொல்றாரு. அது போக வந்து இவர் வந்து குழந்தை திருமணம், வரதட்சணை முறை இதெல்லாம் வந்து தீவிரமாக வந்து ஏற்றிருக்காரு. விதவை திருமணத்தை வந்து இவர் வந்து ஆதரிச்சிருக்கிறதா வந்து சொல்றாரு. ஓகேங்களா. விவேகானந்தரோட சீடர் வந்து யாரு, நிவேதிதா. ஓகேங்களா. அவங்க கூட வந்து பாரதியாரோட ஒரு டைம் வந்து மீட்டிங் நடந்திருக்கு. அந்த சந்திப்பில் தான் வந்து என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பெண் உரிமைக்கான சிந்தனைகள் வந்து பாரதியார் கிட்ட வந்து பிறந்தது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதில் வந்து நிவேதிதாவோட பங்களிப்பு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறாங்க. ஜாதிய பிரச்சனைகள்ல இருந்து சுதந்திரம் வரைக்கும் அப்புறம் ஆன்மீகம் வரைக்கும் பாடுபட்டவர் தான் வந்து இந்த பாரதியார். இவர் வந்து தற்கால பெண்களுக்கு சக்தி என்கிற அடையாளத்தை வந்து ஏற்படுத்தியிருக்காரு. குறிப்பாக நவீன பெண்களின் அதிகாரம், பலமான சுதந்திரமான மற்றும் ஆண்களுக்கு சமமான பங்குதாரர் அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் வந்து சொல்லியிருக்கிறதா சொல்றாங்க. ஓகேங்களா. தொலைநோக்கு சிந்தனையாளராக பாரதியார் வந்து எப்படி இருக்காருன்னா, பாரதியாருங்கிற ஒரு கவிஞர், பத்திரிகை எழுத்தாளர், சுதந்திர போராட்ட வீரர், அதுக்கப்புறம் சமூக சீர்திருத்தவாதி, தமிழக சமுதாயத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியவர். ஓகேங்களா. இதெல்லாம் நமக்கு தெரியும். இவரோட பாடல்கள்லாம் வந்து சரி, செய்தித்தாள்களையும் சரி எப்படி இருக்குன்னா, அடுத்த 25 வருஷத்துல வந்து இந்தியா வந்து சுதந்திரம் பெற்ற ஒரு மகத்தான இந்தியா எப்படி இருக்கும் அப்படிங்கிற முன்கணிப்பு அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதை வந்து முன்கணிப்புன்னு சொல்லி, அப்ப சுதந்திரம் பெற்ற இந்தியாவோட நிலைமை எப்படி இருக்கும், நாமெல்லாம் எப்படிலாம் இருப்போம் அப்படிங்கிறத அதை வந்து மையமா வச்சு பாடல் இயற்றதுனால வந்து பல மக்கள் கிட்ட வந்து தொலைநோக்கு சிந்தனை கொண்ட ஒரு கவிஞர் அப்படிங்கிற பேர் வாங்கறதுக்கு காரணமா வந்து இருந்திருக்கு அப்படிங்கிறாரு. ஓகேங்களா. பாரதியார் வந்து செப்டம்பர் 16, 1921 வந்து இயற்கை எய்திருக்காராம். இவரின் இறுதி சடங்கில் 14 நபர்கள் மட்டுமே பங்கேற்றனர் அப்படிங்கிறாங்க. பார்த்துக்கோங்க, எவ்வளோ ஒரு சுதந்திர போராட்ட வீரருக்கு, ஒரு கவிஞருக்கு வெறும் 14 பேர் தான் வந்து போயிருக்காரு. இதற்கு ஜாதியை விட்டு தள்ளி வைக்கப்படுவோம் என்பதுடன் ஆங்கிலேய அரசாங்கத்தின் அடக்குமுறையினால் ஏற்பட்ட பயமே காரணம். அதாவது நீங்கள் வந்து பாரதியாரோட டெத்துக்கு போயிட்டீங்கன்னா எங்கள் ஜாதியிலேருந்து உங்களை தள்ளி வச்சிருவோம் அப்படின்னு வந்து சொன்னதும், அது போக வந்து ஆங்கிலேயர்களும் வந்து என்ன போட்டாங்க, அடக்குமுறை, பாரதியாரோட இறுதி சடங்குல வந்து யாரும் கலந்துக்கூடாதுன்னு அடக்குமுறை வந்து போட்டாங்க. எவ்வளோ தேச தலைவர்கள் கிட்ட அவர் பழக்கம் வச்சிருப்பாரு, எவ்வளோ மக்களுக்காக வந்துட்டு தன்னோட சொந்த பணத்தெல்லாம் அச்சிட்டு கொடுத்துருப்பாரு. ஆனால் அப்படி இருந்தும் கூட அவரோட இறுதி சடங்குல வெறும் 14 பேர் தான் வந்து கலந்துருக்காங்க. ஓகேங்களா. சரி, ஓகே. இந்த பார்ட் வரைக்கும் நம்ம வந்து பாரதியார் பற்றி பார்த்தோம். அடுத்த பார்ட்டில் வந்து பொது உடைமைவாதம் பேசுகிற சிங்காரவேலர் பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா. கம்யூனிசம்ங்கிற ஒரு வார்த்தை கொண்டு வந்ததே இந்த சிங்காரவேலர் தான். அவர் வந்து எப்படியெல்லாம் பண்ணாருங்கிறத அடுத்த பார்ட்டில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.